Dear students, today mathematics class standard 11 chapter 4 combinatorics and mathematical induction. So previous class la trigonometry பார்த்தோம். So today நம்ம new chapter பார்க்க போறோம் combinatorics and mathematical induction. So இந்த chapter நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படினா combination என்ன, அடுத்து permutation, அதுக்கு பிறகு mathematical induction. So இந்த combination and permutation எடுத்தனா objects வந்து arrange பண்றது. புரியுதா? கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ஒரு அப்ளிகேஷன்ஸ், அதாவது ஃபார்முலாஸ்லாம் எப்படி டெரிவ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம அதை பார்க்க போகிறோம். ஓகே, நோ கிரேட் டிஸ்கவரி வாஸ் எவர் மேட் வித்தவுட் போல்ட் கஸ், நியூட்டன் சொன்னது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அதில் காம்பினேட்ரிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவுண்டிங்னா என்னென்னு பார்க்கலாம். த சம் ரூல், லெட் அஸ் கன்சிடர் 2 tasks which need to be completed. 2 டாஸ்க் என்ன பண்ண வந்து கம்ப்ளீட் ஆகணும். The first task can be completed in m different ways and the second in n different ways, and if these cannot be performed simultaneously, then there are m plus n ways of doing either task. This is the sum rule of counting. பாருங்க, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 4.1, suppose one girl or one boy. பாருங்க, suppose one girl or one boy, இங்கே r வருது பாருங்க. அப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். ஒன் கேர்ள் ஆர் ஒன் பாய்ங்கிறப்ப ப்ளஸ் பண்ணோம். சப்போஸ் ஒன் கேர்ள் அண்டு ஒன் பாய்ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். அவ்வளோதான் விஷயம். இங்கே ரெண்டு ரூல், சம் ரூல் அண்டு ப்ராடக்ட் ரூல். ஸோ ஆர் வந்தால் ப்ளஸ்ஸு, அண்டு வந்தனா மல்டிப்ளிகேஷன். அவ்வளோதான் இங்கே கற்றுக்க வேண்டியது. ஹேஸ் டு பி செலக்டட் ஃபார் ஏ காம்படிஷன் ஃப்ரம் ஏ கிளாஸ் கம்ப்ரைசிங் 17 boys and 29 girls. In how many different ways can this selection be made? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு. 17 ப்ளஸ் ஒரு 29 ஆட் பண்ணிங்கன்னா 46 வேஸ் தான் ஆன்சர். அதான் வந்து சம் ரூல். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் ரூல் என்ன சொன்னேன், நான் உங்ககிட்ட மல்டிப்ளை பண்ணி போட சொன்னேன். பாருங்கள், லெட் அஸ் சப்போஸ் தட் ஏ டாஸ்க் கம்ப்ரைசஸ் ஆஃப் 2 procedure. ஸோ 2 procedure, இஃப் த ஃபஸ்ட் procedure கேன் பி கம்ப்ளீட்டட் இன் m different ways, second in n different ways, அப்போ then the total number of ways of completing the task is m by n. இப்போ என்ன எழுதுறாங்க, ஸோ m by n அப்படின்னா அந்த டாஸ்க்கை வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த மல்டிப்ளை பண்ணிடணும். வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான் இது. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கன்சிடர் 3 cities in சென்னை, திருச்சி அண்ட் திருநெல்வேலி. நாட் டு ரீச் திருநெல்வேலி ஃப்ரம் சென்னை, ஒன் ஹேஸ் டு பாஸ் த்ரோ திருச்சி. There are 2 roads connecting Chennai with Trichy and there are 3 roads connecting Trichy with Tirunelveli. What are the total number of ways of travelling from Chennai to Tirunelveli? என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 3 இருக்குது, அங்கே 2 ரோட்ஸ் இருக்குது. ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதான் என்னது ஆன்சர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கான்செப்டோட நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸசைஸில் இருக்கிற ஒவ்வொரு சம்ஸாக இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். எக்ஸசைஸ் 4.1ல் a person went to restaurant for a dinner. In the menu card the person saw 10 Indian and 7 Chinese food. இங்கே பாருங்கள், 10 Indian and 7 Chinese food items. In how many ways the person can select either on Indian or a Chinese food? ஸோ ஆர் வந்து என்ன பண்ண சொன்னேன், அவங்கள வந்து ப்ளஸ் பண்ண சொல்லலாம். அவ்வளோதான். ஸோ 10 Indian ப்ளஸ் ஒரு 7 Chinese ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 17 வேஸ். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். There are 3 types of toy car and 2 types of toy train available in a shop. Find the number of ways a baby can buy a toy car and a toy train. பாருங்கள், என்ன வந்திருக்குது, அண்டு வந்திருக்குது. அப்போ இந்த 3 டைப்ஸையும் இங்கே இருக்கிற 2 டைப்ஸ் என்ன பண்ணால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 6 வேஸ். அவ்வளோதான் விஷயங்க அண்ணா, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அடுத்ததில் தேர்ட் சம் பாருங்கள். How many 2-digit numbers can be found using 1, 2, 3, 4, 5 without repetition of digits? repetition of digits என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த நம்பர் திரும்ப யூஸ் பண்ணாது. அப்போ ஒன்ஸ் பிளேஸில் என்ன பண்ணுவோம், இங்கே 5 நம்பரையும் யூஸ் பண்ணுவோம். டென்ஸ் பிளேஸில் ஒரு நம்பர் யூஸ் பண்ணிட்டு போகிறோம். அப்போ மீதி ரிமைனிங் என்ன இருக்கும், 4 நம்பர் இருக்கும். அதான் இங்கே 4 எழுதுறாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டிங்கன்னா அதான் வந்து ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்தது இதில் 4th கொஸ்டின் பாருங்கள். 3 persons enter into a conference hall in which there are 10 seats. In how many ways they can take their seats? அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன பண்ணுவார், 10 சீட் அவருக்கு பாசிபிள் இருக்கும். நெக்ஸ்ட் பர்சனுக்கு 9, அடுத்த பர்சனுக்கு வந்து 8. அவ்வளோதான். ஏன் அப்படின்னா 3 பர்சன் தான் என்ட்ரு ஆகிறாங்க. ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு 10 அவைலபிளாக இருக்கும், அடுத்தது 9 அவைலபிள் இருக்கும், அடுத்து 8 இருக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸ் கெட்டிங் சீட்ஸ் ஃபார் 3 persons இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வந்து ஸோ இங்கே எல்லாமே பெருக்கி போடணும். 10 × 9 × 8 தட் இஸ் என்ன 720. ஓகேவா?
ஸோ அடுத்து பாருங்கள், இன் how many ways 5% கேன் பி சீட்டட் இன் இயர் ஒரு ரோவில். ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து the number of ways first person can be seated 5 செகண்ட் வந்து 4 தேர்ட் பர்சன் வந்து 3 ஃபோர்த்து வந்து 2 ஃபைனலாக 1 தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 120 வேஸ் கிடைக்கும். அவ்வளோதான் ஆன்சர் அதெல்லாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், a mobile phone has a passcode of 6 distinct digits. டிஸ்டிங்க்னா வேறு. வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் ஒன் மேக்ஸ் டு ரீட்ரைவ் த பாஸ்கோட். இப்போ பாஸ்கோடுன்றது 6 டிஸ்டிங் டிஜிட்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் கேன் பி ட்ரைட் இன் 10 ways. அப்போ ரிமைனிங் நம்பர் யூஸ் பண்ணி தான் அடுத்தது. ஸோ அடுத்தது அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 6 நம்பர் எழுதணும். ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10 வேல இருக்கும். அடுத்தது வந்து ஒரு நம்பர் யூஸ் பண்ணிட்டோம், அப்போ 9. அடுத்தது வந்து 8 நம்பர் இருக்கும், அடுத்தது 7 நம்பர் இருக்கும், அடுத்தது 6 நம்பர் இருக்கும், அடுத்து நிறையா 5 நம்பர் இருக்கும். ஸோ இதெல்லாம் பெருகிட்டிங்கன்னா இதான் ஆன்சர். ஸோ நம்பர்ஸில் என்னன்றது தெரியும். நீங்கள் யூஸிங் த நம்பர்ஸ் 0 1 2 3 4 5 6 7 8 9 எக்ஸட்ரா. இந்த நம்பரை பயன்படுத்தி என்ன பண்ணுறோம், 6 டிஜிட் உள்ள ஒரு பாஸ்கோடை நம்ம ரெடி பண்ணுறோம். அது எத்தனை வேலை? அப்போ ஃபஸ்ட் டிஜிட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க 10, அடுத்தது 9, அடுத்தது 8, அடுத்தது 7, 6, 5 அவ்வளோதான் பெருக்கி போட்ட வேண்டியது தான். ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், given 4 flags of different colors, how many different signals can be generated if each signal required the use of 3 flags, one below the other? The upper place flag can be filled in 4 ways. ஏன்னா 4 different colors இருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா 3 ways. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 ways. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க, நம்பர் ஆஃப் ways equal to 4 × 3 × 2. அப்போது 4 3s are 12, 12 2s are 24 ways. ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3, 4 children are running race. In how many ways can the first 2 places be filled? In how many different ways could they finish the race? பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். இது எல்லாமே அந்த கான்செப்ட் புரிஞ்சிங்கன்னா ஈஸி. ஃபஸ்ட்டு பிளேஸ் கேன் பி கிவன் டு எனி ஒன் ஆஃப் தி 4 children. அப்போ என்ன பண்ணலாம், அது வந்து 4 வேலை. செகண்ட் சில்ட்ரனுக்கு 3 வேலை தர முடியும். அப்போ டோட்டலாக என்ன பண்ணோம், 12 ways. பாருங்கள், இன் ஹவு மெனி வேஸ் கேன் தி ஃபஸ்ட்டு 2 place, 2 placeங்கிறதுனால தான் 2 மட்டும் எடுத்துக்கிறோம் 4 children. அப்போ ஃபஸ்ட்டு 4 வே, அடுத்தது 3 வே, அப்போ 4 3 சார் எவ்வளோ 12 வே. நெக்ஸ்ட், த வின்னர் மே பி எனி ஆஃப் தி 4 children. த ரன்னர் மே பி ஒன் ஆஃப் தி ரிமைனிங் 3 children. த தேர்ட் பர்சன் may be one of the remaining 2 children. So number of children coming last is 1 child. அப்போ the number of ways equal to 4 × 3 × 2 × 1 equal to 24 ways. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குமா. ஸோ கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள், count the number of 3 digit numbers which can be formed from the digits 2 4 6 8 if repetitions of digits is allowed, repetitions of digits is not allowed. பாருங்கள், ஃபஸ்ட்டு repetitions of digits is allowed பார்க்கலாம். அப்போ அலோட்னா ஒரு இடத்துல யூஸ் பண்ணாங்க அதே நம்பர் திரும்ப எழுதலாம். அப்போ 3 digit நம்பர் எது சொல்கிறாங்க, 2 4 6 8 பயன்படுத்தி. ஸோ இங்கே எத்தனை நம்பர் இருக்குதுங்க, 4 நம்பர் இருக்குது. ஸோ யூனிட் பிளேஸில் எத்தனை எழுதலாம், 4 நம்பரையும் யூஸ் பண்ணலாம். 10s பிளேஸில் 4 நம்பரையும் யூஸ் பண்ணலாம். 100s பிளேஸில் 4 நம்பரையும் யூஸ் பண்ணலாம். அப்போ எல்லாத்தையும் பெருக்கி போட்டிங்கன்னா 64 ways. நெக்ஸ்ட்டு, ரிப்பிட்டேஷன்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் நாட் அலோடுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, யூனிட் பிளேஸில் 4 நம்பர் யூஸ் பண்ணிட்டோம். அதாவது 4ல் ஏதாவது ஒன்று தான் என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம். அப்போது பாசிபிள் வந்து இங்கே 4. அப்போ 10s பிளேஸில் இங்கே ஒன்று யூஸ் பண்ணிட்டேன் நான் 4 நம்பர்ஸில். அப்போ ரிமைனிங் என்ன பண்ணுவோம், 3 நம்பர்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ 100 பிளேஸில் 2 நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ ரிப்பிட்டேஷன்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் நாட் அலோடில் என்ன வரும், 2 × 3 × 4, தட் இஸ் 2 3s are 6 6 4s are 24 ways வரும். ஓகேவா. ஸோ இதான் ஆன்சர் இதுக்கு.